ஜனநாயகன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணியிருக்கு. விஜயோட கடைசி படங்கிறதுனால, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு, விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அதனோட பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் ரூ. 300,00,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். ஸோ வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட்ஸ் குடுத்துருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடியே குடுத்துட்டாங்க. அமேசான் பிரைம்லோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே ரூ. 120,00,00,000 குடுத்துருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ரொம்ப நாளாவே ஃபைனலைஸ் ஆகாம இருந்துச்சு. நெறைய இவங்க வாங்குவாங்களோ, விஜய் டிவி வாங்குவாங்களோ, சன் டிவி வாங்குவாங்களோ அப்படிங்கிற மாரி நெறைய டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் வந்து சேட்டலைட் ரைட்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ரூ. 60,00,00,000 வந்து சேட்டலைட் ரைட்ஸ வாங்கியிருக்காங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு உரிமை அது முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தனி விநியோகஸ்தர்ட்ட குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அவர்ட்டருந்து மறுபடியும் திரும்பி வாங்கி அத வந்து பிரிச்சு, பிரிச்சு குடுத்துட்டாங்க. எல்லா ஏரியாவுமே பிரிச்சு, பிரித்து குடுத்துட்டாங்க. முதல்ல வந்து அந்த தனி விநியோகஸ்தர் வாங்குனப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 100,00,00,000 தான் அவர் வந்து எஸ்டிமேட் குடுத்துருந்தாரு. அந்த அந்த விலைக்கு தான் வாங்கியிருந்தாரு. இப்ப பிரிச்சு, பிரிச்சு வித்ததுல பார்த்தீங்கன்னா, கூடுதலா ஒரு ரூ. 10,00,00,000 வந்திருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 110,00,00,000 வந்து தமிழ்நாடோடைய டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வியாபாரமா இருக்கு.